நமக்கு சாதாரணமா இருமல் வருது. அந்த இருமலுக்காக கடைக்கு போறோம். மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஏதோ ஒரு காஃப் சிரப்ப வாங்கி சாப்பிடுறோம். இருமல் சரியா போயிருமா அப்டின்னா, நிச்சயமா வந்து சரியா போகாது. எல்லா இருமலும் ஒரே வகையான காரணத்தினால வருதா அப்டின்னா, அதுவும் இல்ல. அதேபோல கடையில இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான காஃப் சிரப் இருக்குது. எல்லா காஃப் சிரப்புமே ஒரே வகையான இருமலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிரப்பா அப்டின்னா, அதுவும் இல்ல. அதுல முதலாவதா பார்த்தோம் அப்டின்னா, புரொடக்டிவ் அண்ட் வெட் காஃப் அப்டின்னு சொல்லுவோம். நமக்கு சளி வந்து உள்ள இருக்கும். நல்லா வந்து வெளிய வந்துட்டு இருக்கும். அப்படி வெளிய வரக்கூடிய அந்த சளிய வந்து இன்னும் அதிகமா வெளியேத்துறதுக்காக ஒரு காஃப் சிரப்ப வந்து குடுப்போம். அதுதான் வந்து எக்ஸ்பெக்டோரன்ட் அப்படிங்கிற டைப்பு கீழ வரும். 2வதா பார்த்தோம் அப்படின்னா, ட்ரை காஃப் வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வறட்டு இருமல்ல என்ன நடக்குது அப்படின்னா, சளி ஏற்கனவே உள்ளக்க இருக்கும். கெட்டியா வந்து பிடிச்சிட்டு இருக்கும். அது வெளியவும் வராது. உள்ளக்கையும் வந்து கரைஞ்சு போவாது. அப்போ ஒண்ணு அத வெளிய எடுக்கணும். இல்ல உள்ளக்கே வந்து கரைய வைக்கணும். வெளியேத்துறதுக்காக இதே எக்ஸ்பெக்டோரன்ட்டையும் வந்து குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா உள்ளக்கே கரைஞ்சு போகும் அப்படின்னா, மியூக்கோலைட்டிக் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது ஒரு தனி டைப்பா வந்து மியூக்கோலைட்டிக் காஃப் சிரப் அப்படின்னு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆன்டி டஷீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குது. இந்த மாரி வறட்டு இருமலின் மூலமா தொடர்ச்சியா காஃப் வந்துட்டே இருக்குது. நம்மளால உட்கார முடியல, படுக்க முடியல, இருக்க முடியல, வெளியில வேலைக்கு போ முடியல அப்படின்னா, அந்த காஃப வந்து சப்ரஸ் பண்ணுது. அந்த இருமல வந்து தடுத்து வைக்கிறதுக்காக ஆன்டி டஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பிராங்கோ டைலேட்டர் காஃப் சிரப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராங்கோ அப்படின்னா மூச்சுக்குழாய், டைலேட்டர் அப்படின்னா விரிக்கிறது, வீசிங் ப்ராப்ளம், இந்த மாரி ஆஸ்துமா ப்ராப்ளம், அதன் மூலம் ஏற்படக்கூடிய அந்த வறட்டு இருமல் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கும். அதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மூச்சுக்குழாய் வந்து சுருக்கமா இருக்கும், சுருங்கி போய் இருக்கும். அத வந்து டைலேட் பண்றது, விரிக்கிறது, அந்த விரிக்கிற வேலைய இந்த காஃப் சிரப் வந்து செய்யும். அப்புறம் அடுத்த வகையா பார்த்தோம் அப்படின்னா, கட்டுப்படுத்தப்பட்ட கண்ட்ரோல்டு நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லயும் இத வந்து தர மாட்டாங்க. கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்சஸ் கீழ வந்து இதெல்லாம் வரும். அடுத்த வகையா பார்த்தோம் அப்படின்னா, ஹெர்பல் காஃப் சிரப் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எத்தனையோ ஆயுர்வேதிக் சித்தா கம்பெனிகள்லாம் இத வந்து தயாரிப்பாங்க. அதுல சேர்க்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ஹெர்பல் இன்கிரீடியன்ட்ஸா இருக்கும். மஞ்சளு, துளசி, அதிமதுரம், கருஞ்சீரகம் இது போன்ற இன்கிரீடியன்ட்ஸ் தான் இந்த மாரி ஹெர்பல் காஃப் சிரப்ல இருக்கும். அது மிகவும் சேஃபான ஒரு காஃப் சிரப் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மாரி இன்கிரீடியன்ட்ஸ் மஞ்சள்ல, துளசியில, அதிமதுரத்தில, தேன்ல இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் இன்கிரீடியன்ட்ஸ் அந்த கிருமிகள கொல்லக்கூடிய சக்திகள் வந்து இந்த மாரி பொருட்கள்ல வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அத சிறப்பா குடுக்கும்போது உள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த கிருமிகள சாகடிக்கிறதுக்கு அது பயன்படுத்துறாங்க.